ஹல்லேலூயா. எத்தனை பாட்டு பாடி? 3 பாட்டு. Hallelujah, la rabaishia na rabaka urvia rvita rabaishia na raka urvitoruzia. Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா பிதாவே தம்முடைய பரிசுத்த நாமத்தை விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் தெய்வமே விசுவாசிக்கிறோம், சோதரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் உலகத்தோளுக்கு முன்பே கிறிஸ்துக்குள்ளாக நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும், ஊழியர்களாக இருக்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருந்தார், திட்டமிட்டிருந்தார். அந்த பிரகாரம் இது நடைபெறுகிறது. உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உலகத்தில் தற்செயல் என்று ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தேவ செயல்தான். இறைவனுடைய சித்தத்தை பற்றிய காரியம், அவருடைய ஆலோசனை அல்லது அவருடைய முன் யோசனை, அவருடைய தயை உள்ள சித்தம், அவருடைய முன்னறிவு, முன்குறித்தல், அவருடைய திட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ஏசாயா 46:10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவர்களை பூர்வகாலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 8:28-29. அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். 11வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1:11 வாசிங்க. எபேசியர் 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாயிருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். தேவனுடைய 5வது வசனம். பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தலின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 8வது வசனம். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 11வது வசனத்தின் பிரகாரம் முன்னே நம்பிக்கையாய்க்கு மேலும் கிறிஸ்து மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துக்கள் அவருடைய சொந்தராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதாம். 4வது வசனத்தில் ஏற்கனவே பார்த்தோம். உலகத்தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த ரட்சிப்பு தெரிந்து கொள்ளுதல்ங்கிற உபதேசமானது மிகவும் கடினமானது, புரிந்து கொள்ள தெரியாது. ஏன் தேவன் நம்மை ரட்சித்தார்? பக்கத்து வீட்டுக்காரனை ரட்சிக்கவில்லை. ஏன் குடும்பத்தில் ஒரு சிலர் ரட்சித்தார், ஒரு சிலர் கைவிடப்படுகிறார்கள்? ஏன் ஒரு சில ஜாதிக்கு சுவிசேஷம் கிடைத்திருக்கிறது, சிலர் கிடைக்காமல் இருக்கிறது? ஏன் என்று சொல்லி அதுக்கு சரியான விளக்கம் நாம் கொடுக்க முடியாது. அது என்னுடைய தயவுள்ள சித்தம் என்று சொல்கிறார். எப்படியும் எல்லா மக்களும் அழிவுக்கு ஏதுவானவர்கள், ஆனால் கொஞ்சம் பேரையாகிலும் ரட்சிக்க நம்மை போன்று மீட்டுக்கொள்ள தேவன் திருவுளம் கொண்டது தேவனுடைய கிருபை. அதனால் மற்றவர்களை பற்றி நாம் அதிகமாக இறைவனத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. தேவனுடைய சர்வ வல்லமை, அவருடைய ஏகாதிபத்தியம் என்று சொல்லுகிறது தடைபடாத ஒன்றாய், யாரும் கேள்வி கேட்க முடியாதாய், தடுக்க முடியாததாய், அதுக்கு விளக்கம் சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான முறையிலே அது அமையவில்லை. இறைவனை பற்றி அறிவு என்ன என்றால், தேவன் நமக்கு இறங்கி நம்மை ரட்சித்தார். ஆனால் அந்த ரட்சிப்பை காத்து கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற வேண்டும், தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும். எப்படியும் தேவன் ரட்சிப்பார் என்று நடந்து கொண்டு எப்படியும் பொருளாத்து போவோம் என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய சித்தத்தோடு இணைந்து நாம்
அதை நிறைவேற்ற தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய சித்தம் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அது நித்தியமானது, சுயாதீனமானது, அளவில்லாத வேகத்தோடும் மாறாத அதாவது தன்மையோடும் சகலத்தையும் குறித்து தேவன் திட்டம் எட்டியிருக்கிறார், தீர்மானம் செய்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:12. 2 தீமோத்தேயு 1:2 முதல்ல வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராய் கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ரோமர் 11:33 வாசிக்கலாம். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனை பற்றிய காரியம் நான் ஆரம்பத்திலே ஒரு நாள் சொன்னேன். எல்லா காரியமும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அறிந்து கொள்ள முடியும் என்றால் நம்முடைய அறிவுக்கு அவர் உட்பட்டவர் என்று சொல்லி அர்த்தமாகிவிடும். நாம் அறிந்து கொள்ளாத அநேக காரியங்கள் உண்டு. நாம் அறிந்திருக்கிறது ஓரளவு தான். வேதாந்தத்தின் மூலமாக அதை அறிந்து கொள்கிறோம். எப்பொழுதுமே இந்த அறிவுங்கிறது மனிதனுடைய அறிவு அது குறைப்பட்டது, அது குறுகியதாக தான் இருக்கிறது. அப்படி அது மனிதன் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது தேவனை பற்றிய காரியம் என்ன என்றால், எனக்கு சித்தமான நான் உயிர்ப்பிக்கிறேன், சித்தமில்லாதவனை நான் கொல்லுகிறதும் உயிர்ப்பிக்கிறதும் நானே என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவருடைய தீர்மானத்தை பற்றி அறியும்படி பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் இருக்கும் நன்மை தீவினை அறியாமல் இருக்கும்போது நான் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றார். எதற்காக வெறுத்தார் என்று சொல்லி பின்பு ஏசாவுடைய ஜீவியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஏசா வனவாசியாக இருந்தான், வேட்டைக்காரனாக இருந்தான். ஆனால் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தார். யாக்கோவனுடைய குணாதிசயங்களை பார்க்கும் பொழுது மிகவும் தெளிவு. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளலாம், ஈசாக்கை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களெல்லாம் போன இடங்களுக்கு தேவனுக்கு பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோவும் அப்படி போகிற வழியிலே பெத்தேலில் பொருத்தனை பண்ணி கொண்டார். திரும்ப அதை நிறைவேற்ற முடியாத கருத்தை ஞாபகப்படுத்தினார். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். அப்படி அவர் பெத்தேலுக்கு போய் தன்னுடைய ஜனங்கள் எல்லாருக்கும் இந்த நகைகள்லாம் கழட்டி ஒரு கர்வாலி மரத்துக்கும் கீழே புதைத்து போட்டு கர்த்தருக்கு ஆராதனை பலியிட்டு தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றினார். அந்த பரிசுத்தமான ஆராதனையின் வல்லமையினால் அது சுற்றிலுள்ள எல்லா தேசங்களும் பரவி எல்லாரும் அவர்களுக்கு பயந்திருந்தார்கள். ஒருவர் அவரை பின்தொடரவில்லை என்று சொல்லி ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறது. எல்லோரும் ஆராதனை செய்கிறார்கள். அப்படி ஒரு ஆராதனை நாம் செய்யவில்லை. நாம் வேத வசனத்தின்படியான ஆராதனை செய்கிறோம். இந்த ஆராதனுடைய மகிமையை நாம் ஒரு இடத்திலே போய் ஆராதிக்கிறோம் என்றால் அந்த வல்லமை சுற்றிலும் பரவி எல்லா சுத்தாலையும் விரட்டி போடும். அவனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் மீட்கப்படுவார்கள், வெளிச்சம் உண்டாகும். அதே 35ஆம் அதிகாரம். தேவன் யாக்கோபினை எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிறது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பெத்தேலுக்கு போ, உனக்கு தரிசனமான தேவனுக்கு அந்த பொருத்தினை செலுத்து என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறதாக பார்க்கிறோம். வசனம் 7 அங்கே அதாவது சுத்திகரணம் இடையிலே நடைபெறுகிறது. 7 அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டியிருந்த சகோதரனுடைய முகத்தை தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனம் வாழ அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டார் என்பதாகும். தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்கள் ஒரு பரிசுத்தமான ஆராதனை நடத்தினார்கள். அந்த ஆராதனுடைய வல்லமை எவ்விதமாக கிரியை செய்தது என்று தொடர்ந்து எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. தேவனுடைய திட்டம் தேவபயம், தேவனை தொழுது கொள்கிறது, தேவனை எப்பொழுதும் நினைவு கூறுகிறது, தேவனுக்காக எதையாவது செய்கிறது. விதமான காரியங்களை யாக்கோபு செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதனால் யாக்கோபு போன இடத்திலே லாபான் வீட்டில் அவருக்கு சகாயம் செய்தார். தேவதூதன் மூலமாக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டார். வருகிற வழியிலேயும் சகோதரனுக்கு பயந்து அவர் முதல் முழுரவு ஜெபத்தை ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய மனைவிகள், குழந்தைகள், ஆடு மாடுகள், மந்தைகள், வேலைக்காரர்கள் எல்லாரையும் யாப்போக்கு நதிக்கு அப்புறம் படித்து விட்டு இவர் இங்கே தனித்திருந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். இரவு முழுவதும் ஒருவர் தன்னோடு போராடுகிறதா கண்டார். அதாவது யாக்கோபு சரியான பலசாலியாக இருந்திருப்பார். யாக்கோபு, மோசே இவர்களை எல்லாம் பற்றி பார்க்கும் பொழுது சரியான பலசாலிகளாக இருந்திருக்கிறார்கள். பல மேய்ப்பர்கள் சேர்ந்து புரட்ட வேண்டிய கல்லை இவர்கள் ஒரே ஆள் மோசையும் புரட்டினதாக பார்க்கிறோம். இவரும் புரட்டி விட்டு ஆடுகளுக்கு தண்ணீர் கொடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகள் பலசாலிகளாக இருக்க வேண்டும். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கிதியோனோடு ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் எப்பொழுதும் பலசாலிகளை எடுத்து உபயோகிக்கிறார், ரொம்ப முக்கியம். அதுக்காக நோஞ்சான்களை உபயோகிக்க மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வேத குறிப்பின் பிரகாரம் எப்தா, சிம்சோன், இன்னும் ஒத்தினியேல், இன்னும் பலரை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் பெரிய பலசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் நியாயாதிபதிகளாக தேவன் நியமித்தார். தாவீது பெரிய போர் வீரராகும். அவர் 16வது வயசிலே கோலியாத்தை அடித்து வீழ்த்தினார் என்று பார்க்கும். 16 வயசுக்குள்ளே எல்லா கலையும் படிச்சுக்கிட்டார். கவன்கள் அப்படி வீச படித்தார். அதாவது ஒரு மயிரிலை கூட தப்பாதபடி சரியாக கேட்பா, அதாவது ஓப்பனாக இருக்கிறது இந்த இடம் மாத்திரம்தான். அதில் கல்லை 5 கூடாங்கன்னு எடுத்துகிட்டு போனால் ஒரு கல் தான் உபயோகித்தார். அங்கேயே அடி விழுந்தது, அவன் பொத்துன்னு விழுந்தான். ஓடி போய் இவர்கிட்ட பட்டயம் கிடையாது. அவனுடைய பட்டயத்தை அவனுடைய தலையை வெட்டி தலை தூக்கி காட்டினார். பெலிஸ்தர்கள்லாம் ஓட்டம் பிடித்தார்கள். பெரிய பராக்கிரமசாலியாகிய சவுல் இருந்தார். அங்கே இவ்விதமாக அமாசாவும் இருந்தார், யோவாபும் இருந்தார், அபிசாயும் இருந்தார். பெரிய பெரிய பராக்கிரமசாலிகள் எல்லாம் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார். தேவாவி பெற்ற தாவீது இந்த காரியத்தை செய்தார் என்று பார்க்கிறோம். அவரை பற்றி பின்னாலேயும் நான் வாசிக்கும் பொழுது, நீ யுத்த புருஷனாக இருந்த அநேக ரத்தத்தை சிந்தினபடினால் நீ அலை கட்ட